உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர். அதுக்கடுத்ததாக சியக்காய் தூள், செம்பருத்தி தூள், அடுத்தது மருதாணி தூள், ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம். தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு, நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு. அடுத்ததாக நம்ம செஞ்சது சோப்பு ரெடி பண்ணோம். சோப்பில் குப்பமேனி சோப்பு, துளசி சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு 5-6 வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம். எல்லாமே நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான், குவாலிட்டி ஹேர் ஆயில். இதில் 12 விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். துளசி, கற்பூரவல்லி, அடுத்தது மருதாணி, செம்பருத்தி இலைன்ட்டு 12 பொருட்கள் சேர்த்துருக்கோம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது. ஸோ இந்த ஹேர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சமையலை பற்றி பார்க்க போகிறதில்ல. அதுக்கு பதில் நான் வாங்கியிருந்த இந்த 2 மண்சட்டியை பற்றி நம்ம எப்படி அதை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பழகிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கடாய் மாதிரி மண்சட்டி ஒன்று வாங்கியிருந்தேன். இதை 250 சொன்னாங்க, 300 சொன்னாங்க, 250 கொடுத்தாங்க லாஸ்ட்டாக. அடுத்தது ஒரு பேன் மாதிரி மண்சட்டி வாங்கியிருந்தேன். அது 200 சொன்னாங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற மண்சட்டி கடையில் தான் இந்த 2 பொருளையும் வாங்கினேன். ஃபஸ்ட்டு நம்ம மண்சட்டி வாங்கிட்டு வந்தோடனே சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அதை சமையல் பண்ண செய்யணும். அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மண்சட்டி வாங்குகிறோம் அப்படின்னா அது நல்லா திக்காக இருக்கான்றதை மாதிரி பார்த்து வாங்கணும். அதுக்கடுத்தது வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை நல்லா முழுகி வைக்கிறோம். 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக தண்ணியில் முழுகி இருக்கணும் இந்த மண்சட்டி, எது வாங்கினாலும் சரி. இப்போ நான் நைட்டு ஊற வச்சுட்டேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மறுநாள் அது தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு நான் இப்போது கஞ்சி தண்ணி இருக்குது இல்லைங்களா, அரிசி வடித்த கஞ்சி தண்ணி, அதை சேகரிச்சுக்கிட்டேன் அந்த பேன் மாதிரி இருக்கிற மண்சட்டியில். இப்போ அதை என்ன பண்ணணும்னா, அடுப்பில் வச்சு ஸ்லோவாக வச்சிடணும். வச்சுட்டு அந்த கஞ்சி தண்ணி இருக்குது இல்லைங்களா, அது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். அந்த டைமில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கஞ்சி தண்ணி, கொதித்த கஞ்சி தண்ணியை நம்ம எடுத்து கீழே ஊற்றிட்டு இப்போ இதை ஃபுல்லாக கழுவிட்டு வந்துடணும். லைட்டாக சோப் போட்டு கழுவினாலே போதும். கழுவிட்டு இப்போ இதில் பார்த்திங்கன்னா மண் வாசனை போயிடும். அதுக்கப்புறம் நர நரன்னு இருக்குது, அந்த மண் மாதிரி நர நரன்னு இருக்கிறதெல்லாம் போயிடும். ஸோ இந்த ஸ்டெப்பெல்லாம் முடிச்சிட்ட பிறகு அதுக்கு அடுத்தது நல்லா தொடச்சிட்டு எண்ணெய், எந்த எண்ணெய் ஒன்றாலும் சரி, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி, அதை கொஞ்சமாக ஒரு 1-1.5 டீஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா ஃபுல்லாக நம்ம தடவி விட்டுறணும். அந்த எண்ணெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம தடவி விட்டுறணும். தடவி விட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, திருப்பி அடுப்பில் வச்சு ஸ்லோவாக வச்சு அந்த எண்ணெய் எல்லாமே அப்படியே ட்ரை ஆகிடும். அந்த அளவுக்கு நம்ம அந்த சூடுபடுத்தி எடுக்கணும். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணாதான் நம்ம மண்சட்டி லைஃப் லாங் வரும். இதை நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம், அப்படியே டைரெக்டாக வாங்கிட்டு கழுவி அடுப்பில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக மண்சட்டி வெடியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ பேன் நம்ம எப்படி யூஸ் பண்ணணுமோ அதே மாதிரி ப்ரொசீஜரில் இப்போ நம்ம அந்த கடாய் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். கடாயிலையும் அதே மாதிரி ஒரு 8-10 மணி நேரம் தண்ணியில் நல்லா சோக் பண்ணிவிடுங்க. அது நல்லா ஊறிடும். ஓட்டை ஏதாவது இருந்தால் கூட நம்மளுக்கு தெரியும், ஓட்டை இருந்தால் நம்ம போய் மாற்றிக்கலாம். அதுக்காக தான் அது. அதே மாதிரி மண்சட்டி இன்னும் நல்லா இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி தண்ணியில் ஊற வைக்கிறது. ஒரு 8-10 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதே மாதிரி தான் மறுநாள் எடுத்து கஞ்சி தண்ணி, ஃபுல்லாக கஞ்சி தண்ணியை ஊற்றிக்கோங்க. கஞ்சி தண்ணி ஊற்றிட்டு அடுப்பில் வச்சு ஸ்லோவாக தான் வைக்கணும். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் செய்யும்போது கேஸில் வைக்கும்போது ரொம்ப ஸ்லோவாக செய்யணும். அதே மாதிரி இன்னொரு டிப் கஞ்சி தண்ணியை நீங்கள் கலைஞ்சிடுறீங்களா, கீழே ஊற்றிடுறீங்க, அதுக்கப்புறம் கழுவிடுறீங்க. கழுவிட்டு டைரெக்டாக நீங்கள்
துணி வச்சு தொடைங்க. அப்படியே நீங்கள் கையை வந்து வச்சிடாதீங்க. ஏன்னா என்ன தான் நீங்கள் தண்ணியில் போட்டாலும் இவ்வளோ நேரம் கொதிச்சது இல்லைங்களா, அந்த சூடு கண்டிப்பாக இருக்கும், கை வந்து சுட்டுடும். அந்த அளவுக்கு மண் சட்டி வந்து நல்லா நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிட்டா கூட அந்த சூடை வந்து அப்படியே இருக்கும். அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை ஃபுல்லாக தொடச்சிட்டு அந்த கடாய் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்டு அடுப்பில் வச்சிடலாம். வச்சுட்டு அதே மாதிரி ஸ்லோவாக அந்த எண்ணெய்லாம் அப்படியே இழுத்துக்கும். நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வச்சாலே உங்களுக்கு தெரியும் அந்த எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக இழுத்துக்கும். ஸோ அவ்வளோதான், இதுதான் ப்ரொசீஜர். இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். காரக்குழம்பு வைக்கலாம், மீன் குழம்பு வைக்கலாம், அதே மாதிரி பொரியல் ஏதாவது செய்யணுன்னா கூட செய்யலாம். இப்போ நான் பாருங்கள், நான் எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறேன். இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணிட்ட பிறகு நீங்கள் நார்மலாகவே யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். மீன் குழம்பு வைக்கலாம், அடுத்தது வந்துட்டு சாம்பார் கூட நம்ம மண்சட்டியில் வைக்கலாம், அதுக்கடுத்தது வந்து காரக்குழம்பு வைக்கலாம், பொரியல் பண்ணலாம். இதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த மண்சட்டியில் நல்லா ஊறி அந்த குழம்பு சாப்பிடும்போது உண்மையிலேயே எக்ஸலண்ட்டாக இருக்கும். உங்ககிட்ட மண்சட்டி இருந்தால் குழம்பு வச்சுருக்கீங்களா, வச்சா எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்திருக்குன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது. அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல். அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.